ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அரைக்கீரை எப்படி கடையலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அரைக்கீரையை ஆஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து லைட்டாக மட்டும் தண்ணி தெளிங்க, ரொம்ப ஊற்றலாம் வேண்டாம். ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்க கீரையிலேருந்து தண்ணி விடும். அது வந்து கொஞ்சம் அந்த தண்ணியிலே வந்து வெந்துடும் நம்மளுக்கு. இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னால் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கீரைக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கீரைலாம் வந்து செஞ்சு நீங்கள் வந்து வெறும் சாதத்தில் இதை வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த கடைசலை ஊற்றி பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டினீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே விடலை, அந்த கீரையிலேருந்து விட்ட தண்ணியே நம்மளுக்கு வந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா கீரை வந்து சூப்பராக வந்து வெந்துடும். இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கீரையை வந்து ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா நம்மளுக்கு அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். மற்ற இருந்தாலும் மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரையை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனோன்னா கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கீரைக்கு வந்து ஒரு 2-3 காஞ்ச மிளகாவை தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தாளித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம். இல்லாட்டா நீங்கள் கடையினாலும் கடைஞ்சிக்கலாம். இப்போ அதை இந்த நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிசத்தை வந்து இதில் கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 பூண்டை வந்து இதை மாதிரி நல்லா நெச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே நம்ம கீரையை கடைஞ்சி வச்சிட்டோன்னா அந்த வெள்ளைப்பூடோட பச்சை வாசனை வந்து அந்த கீரையில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வந்து இப்படி பச்சையாக நச்சு போடுறது பிடிக்கல அப்படின்னா கீரை அவியும் போதே வந்து ஒரு 4 வெள்ளைப்பூடை வந்து உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கீரையை வந்து வேக போடுங்க. ஆனால் அதை விட இந்த மாதிரி பச்சையாக நீங்கள் போட்டிங்கன்னா அப்படிதான் நல்ல வாசனையாக இருக்கும். கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெறுமனே ரைஸில் வந்து போட்டு நம்ம விரவி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்புக்கு சைடிஷாக தொட்டுக்க சூப்பராக இருக்கும். சூப்பரான கீரை கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மிக்சியில் அடிக்கிறத விட நம்ம மத்து வச்சு கடைஞ்சோன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். நீங்கள் மத்து வச்சு கடைவீங்க, மத்து வச்சு கடைஞ்சி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கடையணும், கடைஞ்சிங்கன்னா மசிஞ்சிரும் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நல்ல சத்தான அரைக்கீரை கடைசல் வந்து எப்படி கடையணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.